Hi students, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா resistors in series, resistor in parallel அப்படின்னு பார்க்க போறோம். So first resistor in series. ஸோ நம்ம வீட்டில் எப்படி வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது சீரியஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ், கன்சிடர் 3 ரெசிஸ்டன்ஸ் R1 and R2 and R3. R1, R2 and R3. The potential difference V1, potential difference V2 and potential difference V3. இதெல்லாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா சீரீஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பேட்ரி கூட ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் என்னென்னா, ஸோ ஒரு கரண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற கரண்ட் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டாக மாறும். அதை அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த கரண்ட் இதுக்குள்ளே போகும்போது, ஸோ அப்போ இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்கும்? அப்போ சேமாக இருக்குமா, இல்லை ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கும் எப்படி இருக்கும்? பட் எல்லாமே சேம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் சேம் பொட்டன்ஷியலாக இருக்கும். பட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பொட்டன்ஷியல் எங்கே எப்படி பிரித்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே பார்க்கும்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்போ கரண்ட் இஸ் சேம். அப்போ V மீன்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ஒரு சிம்பிள் சர்க்யூட்டில் நம்ம ஓம்ஸ் லா யூஸ் பண்ணலாம் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. அப்போ ஓம்ஸ் லா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ஐஆர் V ஈக்குவல் டு IR. அப்போ நமக்கு பொட்டன்ஷியல் டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. நம்ம 3 தான் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதேமாரி எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு V1 வேணுன்னா IR1. ஏன் சார் I1 போடல அப்படின்னா கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது V2 ஈக்குவல் டு IR2. V3 ஈக்குவல் டு IR3. ஓகேங்களா? ரைட். ஸோ அதேமாரி அப்போ டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ். அப்போ Vs ஈக்குவல் டு IRS. இதுதான் டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டர் இன் சீரியஸ். ஓகே, அப்போ இது எடுத்துகிட்டு போய் நம்ம டோட்டல் அப்போ அந்த Vs அப்போ Vs ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. IRS ஈக்குவல் டு IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஸோ இதில் IRS ஈக்குவல் டு I காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ I கெட் கேன்சல். ஓகே, அப்போ RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ ஃபஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டன்ஸ்னு படிச்சிருப்போம், இங்கே ரெசிஸ்டன்ஸ்னு படிச்சிருக்கோம். ஃபார் ஒன்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கேன் ஈஸிலி டேக்கன் 3 ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சிம்பிள் கால்குலேஷனுக்காக. பட் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 ப்ளஸ் டாட் ப்ளஸ் RN. ஓகே, எல்லாமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னால் R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 ஈக்குவல் டு R4 ஈக்குவல் டு R0. அப்படி டாட் RN ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், RN எடுத்துக்கலாம். அப்போ RS ஈக்குவல் டு n நம்பர் ஆஃப் இன்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ. இது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 5ஆக இருக்கலாம், இல்லை 3ஆக இருக்கலாம், இல்லை 8ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். அப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒரே வேல்யூவாக இருந்துச்சா அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூன்ட்டு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் RS ஈக்குவல் டு NR. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது ஒன்லி என்ன கன்சிடருக்காக அப்படின்னா எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது தான். ஓகே, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஈஸிலி அப்ளைடு. ஃபார் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 ohm 3 ohm 5 ohm அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்தமாரி நம்ம ஃபார்முலா எடுத்துக்கூடாது. சரி, டேக்கன் இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இந்த RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 எவ்வளோ இருக்கோ அதுமாரி எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது parallel.
ஃபஸ்ட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, potential difference V plus minus R1 R2 and R3. ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கே எல்லாமே பேரலாக இருக்கும்போது இந்த சைடு எல்லாமே பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். அப்போ இங்கே கரண்ட் I1 இங்கே I2 ஸ்ப்ளிட் ஆயிரும், கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். அப்போ பொட்டன்ஷியல் பேரலாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் இஸ் சேம், பொட்டன்ஷியல் இஸ் சேம். கரண்ட் அப்போ I different, potential is same, very important point. Okay, right. ஸோ இதிலிருந்து அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓம்ஸில் V equal to IR. அப்போ நம்ம கரண்ட் தானே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ I எடுத்துக்கிறோம். அப்போ I equal to I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 தான் டோட்டல் கரண்ட். அப்போ இதுலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரீஆல்ட்ரேட் பண்ணோம்னா I equal to V/R அப்படிங்கிறது ஃபார்முலா கிடைக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I1 equal to பொட்டன்ஷியல் தான் கான்ஸ்டன்ட்டு. அப்போ V1 V/R1, I2 equal to V divided by R2, I3 equal to V divided by R3. அப்போ டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்போ IP equal to, ஓகே, அப்போ V divided by RP. ஓகே, ரைட். அப்போ இது கொண்டு போய் நம்ம அப்போ IP equal to I1 plus I2 plus I3. அப்போ V divided by RP equal to V divided by R1 plus V divided by R2 plus V divided by R3. ஸோ அப்போ இதில் காமனாக V எடுத்துட்டோம் அப்படின்னா V divided by RP is equal to V காமனாக வெளியே எடுத்துட்டா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்போ V cancel. அப்போ 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ இது 3 ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இதே சேம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகே, இது 3 ரெசிஸ்டன்ஸ். இது n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus dot 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 1 by Rn. எல்லாமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா முன்ன தான் சொல்லி கொடுத்தேன், எல்லாமே ஈக்குவல் டு, அப்போ R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு டாட் டாட் Rn ஈக்குவல் டு R, எல்லாமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1 by RP ஈக்குவல் டு N by Rன்னு வரும். ஸோ எவ்வளோ இருக்கோ எப்படி இருக்குது, அப்போ RP ஈக்குவல் டு அப்போ R by N அப்படின்னு கிடைக்கும். இது ஒன்லி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மேலே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு இது ரேஷியோ கேட்குற மாரி ஒரு கொஷின்ஸு. இப்போ வந்து n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், the n number of equal resistance in connected in series, and then அதே சேம் ரெசிஸ்டன்ஸ் இன் கனெக்டட் இன் parallel, the ratio of resistance in parallel அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம். அப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணால் ஃபார்முலா தெரியும், RS ஈக்குவல் டு NRன்னு தெரிஞ்சிடும், டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அதே அண்ட் தென் parallel கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், RP ஈக்குவல் டு R by Nன்னு தெரியும். இப்போ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ மீன்ஸ் அப்போ சீரீஸ்க்கும் parallelக்குனா RS டிவைடட் பை RP ஈக்குவல் டு NR டிவைடட் பை R by N. அப்போ N எங்கே போயிடும், மேலே போயிடும், RR கேன்சல் ஆயிரும். RS டிவைடட் பை RP ஈக்குவல் டு N ஸ்கொயர் டிவைடட் பை 1. அப்போ ரேஷியோ RS is to RP ஈக்குவல் டு N ஸ்கொயர்ட் is to 1. அப்போ RP is to RS வேணும் அப்படின்னா 1 டிவைடட், அப்போ 1 is to N squared. So that is very very important, or 1 mark.
ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்மக்கிட்ட கேளுங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை பண்ணிங்க. அப்பப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.